தேவனுக்கே துதி கனமகிமை உண்டாதா அன்பான யூடியூப் பேசும் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்ப கர்த்தர்களை சுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 83 நாம் தியானிக்க போகிறோம். ஆசாபின் சங்கீதம் 83ஆம் சங்கீதத்திலே மொத்தம் 18 வசனங்கள் இருக்கிறது. எதிராளிகள் சூழ்ந்திருக்கிற சமயத்தில் ஆசாப் தேவனை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபம்தான் இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். எதிராளிகள் சூழ்ந்திருக்கிற சமயத்தில் ஆசாப் தேவனை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபம்தான் இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதல் வசனம் ஆசாபின் அவசர ஜெபம். முதல் வசனம் ஆசாபின் அவசர ஜெபம். 2 முதல் 8 வசனங்கள் எதிராளிகளின் திட்டம் அல்லது தேவ ஜனத்திற்கு விரோதமாய் எதிராளிகள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்று சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறேன், எதிராளிகளின் திட்டம் அல்லது தேவ ஜனத்திற்கு விரோதமாய் எதிராளிகள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்று சொல்லலாம். 9 முதல் 18 வசனங்கள் எதிராளிகளின் நியாய தீர்ப்பு அல்லது எதிராளிகளுக்கு நியாயம் தீர்ப்பு செய்யும்படி ஆசாபின் அவசர ஜெபம் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, முதலாம் வசனம் அவசர ஜெபம். தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். ஆசாப் ஜெபிக்கிறான், நீங்க மௌனமாய் இருக்காதீங்க, சீக்கிரம் குயிக்கா எனக்கு ஒரு ஆன்சர், என் ஜெபத்திற்கு ஒரு ஆன்சர் கொடுங்க. சும்மா இராதீங்க ஏசப்பா, பேசாமல் இராதீங்க. தேவனே சும்மா இராதேயும், தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும். எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, ஏதாவது அவசர ஜெபத்தை அவர் ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, அதான் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டு சொல்லாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாத விட்டதமான பெரிய காரியங்களை செய்வேன். அவசர காலத்துல, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி, அவசர காலத்துல நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் ஒரு நாளும் அவர் செவி கொடாமல் இருக்க மாட்டார். நிச்சயமாக செவி கொடுப்பார். இயேசுவே ஒருவரே நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு. இயேசு ஒருவரே நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு. நாம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கிறது அநேகருக்கு பிடிக்காது. நல்லா இருக்கிறது பிடிக்காது. அநேகர் நம்மளை எப்படி கீழே தள்ளலாம், எப்படி விழ வைக்கலாம். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவது மற்றவர்களுக்கு பிடிக்காது, பொறாமப்படுவாங்க. அநேகர் பொறாமை நாவி. ஒரு கார் வாங்கிட்டா உடனே பொறாமை, ஒரு வீடு கட்டிட்டா உடனே பொறாமை, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டா ஒரு நல்ல சாரி கட்டியாச்சுன்னா உடனே பொறாமை, பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வந்துட்டு உடனே பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் நன்றாய் இருப்பது நமக்கு ஆண்டு சொல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும். பிரியமானவர்களே, வசனம் 5 முதல் 8 வசனங்களை பார்க்கும்போது யாரெல்லாம் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அங்கே சொல்லுகிறது. வசனம் 5 முதல் 8 வசனங்களை பார்ப்போம். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏகமான நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசிரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபல மானார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இங்கே 3ஆம் வசனத்திலே உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் உமது ஜனம், நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது அநேகர் என்ன செய்வாங்கன்னா நம்மளை உபத்திரப்படுத்துவாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளா வாழுவது இன்னைக்கு பிசாசுக்கு பிடிக்காது, பொல்லாத மனிதர்களுக்கு பிடிக்காது. ஆண்டுடைய பிள்ளைகளா வாழுவது நல்லவர்களா, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காய்க்கிற மரம் தான் கல்லறிப்படும் அப்படிமாங்க. காய்க்கிற மரம் தான் கல்லறிப்படும். பிரியமானவர்களே, நாம் கனி கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவார்கள். பிரியமானவர்களே, ஆகவே பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, என் தேவனை 13ஆம் வசனத்துல அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். ஆமா, அங்க பார்க்கிறோம். அவர்கள் 18ஆம் வசனத்துல அவர்கள் இன்றைக்கு வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஒரு நாளும் ஆண்டவர் அவர்களை ஜெயித்ததா? ஒருவேளை அவர்கள் துன்பத்தின் அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமா இஸ்ரவேல் ஜனம் எழும்பும் போது ஒருவேளை சத்துருக்களை ஆண்டவர் எழுப்புவார். ஆனா என்னாலும் ஆண்டுடைய கரம் இஸ்ரவேலருக்கு பக்கபலமாக இருக்கும். பிரியமா ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசிரியர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.